நிறைய மாத்திரை சாப்பிடக்கூடியவங்க இந்த விஷயத்தை கண்டிப்பாக மைண்டில் வச்சுக்கிடுங்க. சரியா? இந்த மாதிரி அடிவேர் இருக்கும்போது நம்ம சாப்பிடக்கூடிய எந்த மாத்திரை என்ன பண்ணாது, வேலை செய்யாது. அதனால் ஃபஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டியது வெயிட்டை குறைக்கக்குள்ள ஸ்டெப்பு தான் முதல்ல எடுக்கணும். இந்த பெரியவங்களை பாருங்கள், 42 கிலோ வெயிட்டு குறைச்சிருக்கேன், 128லேருந்து 86 கிலோ. புரோட்டீன் பவுடரும் கொடுக்கல, மாத்திரையும் கொடுக்கல, ஜூஸும் கொடுக்கல, ஊசியும் போடல. இந்த பெரியவங்களை போய் ரோட்டில் ஓடக்கும் சொல்லல. வெள்ளை பூசணிக்காய் ஜூஸும் கொடுக்கல, கருப்பு பூசணிக்காய் ஜூஸும் கொடுக்கல, பச்சை பூசணிக்காய் ஜூஸும் கொடுக்கல, சுரக்காய் ஜூஸும் கொடுக்கல, சியா சீடும் கொடுக்கல, பம்கின் சீடும் கொடுக்கல, வேற என்னது சுடுதண்ணியும் கொடுக்கல, புரோட்டீன் பவுடரும் கொடுக்கல, யோகாவும் பண்ண சொல்லல, மெடிடேஷனும் பண்ண சொல்லல. மருத்துவத்துள்ள ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன், இந்த புத்தகம் என்ன சொல்லுது அப்படின்னா, வெயிட்டை குறைக்கிறதுக்கு அவங்க சொல்லக்கூடிய கரெக்ட் ட்ரீட்மெண்ட் வந்து பேலன்ஸ் டயட்டு மட்டும்தான். புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உடல் உழைப்பு நல்ல தூக்கமும் கண்டிப்பாக தேவை தான். ஆனால் 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ணினா கூட 40லேருந்து 50 கேலரி மட்டும்தான் இருக்க முடியும். அதனால நடைபயிற்சி மட்டும் பண்ணி வெயிட்டு கண்டிப்பாக குறைக்க முடியாது. அதனால தான் அந்த புத்தகம் என்ன சொல்லுது அப்படின்னா, பேலன்ஸ் டயட் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் வெயிட்டை வந்து குறைக்க முடியும்னு அந்த புத்தகம் தெளிவாக சொல்லுது. உங்களுக்கு பேலன்ஸ் டயட்டை பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா கால் பண்ணி பேசுங்க, இல்லைன்னா கமெண்ட்ஸில் குட்டுன்னு டைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். யாருக்காக ஹெல்ப் பண்ணணும்னு விருப்பம் இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி கஷ்டப்படக்கூடிய யாராவது ஒரு ஆளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸ்டே டியூன்.